அம்மா உங்ககிட்ட நான் ஒரு 5 நிமிஷம் தனியா பேசணும்னு சொல்லி இதே மாதிரி ரூம்குள்ள கூட்டிட்டு வந்து கதவை அடைச்சு, அம்மா உன் மவன் என்ன காதலிக்கிறான், என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு முட்டாள்தனமா பேசுறான், நான் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அவனுக்கு புரிய மாட்டேங்குது, அதனால நீங்க அவருக்கு புத்திமதி சொல்லி புரிய வைங்கன்னு என்கிட்ட வந்து சொல்லிருக்கணுமா இல்லையா? இவனை நம்ம கட்டிக்கிட்டோம்னா நம்ம வேலைக்காரியா இருக்கிற வீட்டுக்கு மருமகளாகி நல்லா பௌசா மகாராணி கணக்கா வாழலான்னு நினைச்சிட்ட. அப்படிதானே? அம்மா இல்லம்மா, சத்தியமா அப்படி நான் ஒரு நாள் கூட அப்படி நினைச்சது இல்ல. அப்படி நினைக்கலனா அப்புறம் எதுக்கு என் மகனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுற? நான் அவரை மனசார காதலிச்சிட்டம்மா. அது உன் தப்பு. தகுதி இல்லாதவளை காதலிக்க கூடாதுன்னு தெரியாதது இவனோட தப்பு. இந்த விஷயம் வீட்ல உள்ள பெரியவங்களுக்கு தெரிஞ்சா ஒத்துக்கவே மாட்டாங்கன்னு தெரிஞ்சும் அந்த காதலை ஏத்துக்கிட்டது உன் தப்பு. இப்படி நீங்க 2 பேருமே தப்பு பண்ணிருக்கீங்க. இதுக்கு இப்ப என்ன பண்றது சொல்லு? இது எல்லாத்தையும் தாண்டி இவர் என்கிட்ட. சரி சரி, நான் தான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்ல. பணத்திமிர்ல இவன் ஏதோ புத்தி கெட்டு போய் நடந்துக்கிட்டான். இதெல்லாம் ஊர்ல நடக்காதா என்ன? இங்க யாரு? நீ உண்மையிலேயே மனசார இவனை விரும்பி இருந்தனா நீ என்ன நினைச்சிருக்கணும்? நம்ம மனசார விரும்பின போஸ் ஒரு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கோடீஸ்வரனா நம்ம முன்னாடி சீரும் சிறப்புமா வசதி வாய்ப்போடு இருக்கணும்னு நினைச்சிருக்கணும். அப்படி நினைச்சிருந்தா தானே அது உண்மையான காதல். அதை விட்டுப்புட்டு அதே வாழ்க்கைய நீ வாழணும்னு நினைச்சா அது பேராசை இல்லையா? நீ இவனை உண்மையாவே காதலிக்கிறியா இல்ல பேராசையினால காதலிக்கிறியா? அத முதல்ல சொல்லு. இப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா. நான் அவரை மனசார காதலிக்கிறேன்.